பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இது அப்போஸ்தலனாகிய பவுலின் ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இந்த வசனங்கள் மூலமாக 3 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது காரியத்தை இன்று நாம் பார்ப்போம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். நம்முடைய அன்பு பெருக வேண்டும் அப்படின்னு ஆவியானவரால் ஏவப்பட்டு பவுல் இங்க சொல்லுகிறார். இந்த அன்பு என்பது ஒரு சாதாரணமான அன்பு கிடையாது. இந்த அன்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு அன்பு என்றால், மற்றவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு அன்பு. இப்படிப்பட்ட அன்பை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்புக்கு கிரேக்க மொழியில அகாப்பே அப்படின்னு சொல்றாங்க. இந்த அகாப்பே அன்பை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவர் மீது நாம அன்பு செலுத்துகிறோம் என்றால் அந்த அன்பிலே அறிவு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது எப்படி அன்புல அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பகுத்தறிவு. ஒரு அன்பை ஒரு பணக்கார மனிதரிடம் நாம காட்டும் பொழுது, நம்மை அறியாமல் அந்த பணக்காரரிடமிருந்து நமக்கு ஏதோ ஒரு உதவி தேவை என்ற காரியம் அதில் ஒளிந்திருக்கும். எனவே ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவரிடத்தில் காட்டுகிற அன்பு வேறு விதமான அன்பு. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழையிடம் எதையும் எதிர்பார்க்காமல் நாம் ஒரு அன்பு செலுத்தினோம் என்றால் அதுதான் அகாப்பே அன்பு, அறிவுள்ள அன்பு, பகுத்தறிவு உள்ள அன்பு. அந்த அன்பு நமக்கு வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட தியாக குணமுள்ள ஒரு அன்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால், அதை உடையவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், அதன் மூலமாக தேவன் நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தேற்றரவாளனே,